ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2018ல ரிலீஸ் ஆன வாட் கீப்ஸ் யூ அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜேக்கி ஜூலியன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஊருக்கு ரொம்ப தூரமா இருக்கிற, அதுவும் காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற தனி வீட்டுல வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. என்னடா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னா, ஆனா ரெண்டு பேருமே பொண்ணுங்களா இருக்கிறாங்களேன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லெஸ்பியன்ஸ் கப்பல்ஸ். ஸோ அதனால அப்படித்தான் இருக்கும். இதை பாக்குறதுக்கு நமக்கு வேணுமென்னா ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கும். ஆனா ஃபாரின்ல இதெல்லாம் சர்வ சாதாரணமா இருக்கும். அவங்க ரெண்டு பேர்ல ஹேரை கம்மியா கட் பண்ணிக்கிட்டு ஜூலியன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா இல்லையா, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப அவ இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பழைய வீட்டை பார்த்ததுமே எக்ஸைட்மெண்ட் அவளுக்கு தாங்கல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பழைய வீட்டை இதுக்கு முன்னாடி அவ பார்த்ததே கிடையாது போல. இதனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷத்துல அந்த ஜேக் என்ற பொண்ணு கிட்ட இந்த வீடு எப்படி உனக்கு கிடைச்சது, இந்த லேக்குக்கு பக்கத்துல எப்படி இந்த வீட்டை கட்டினீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் எங்க கட்டினா என் தாத்தாவோட காலகட்டத்துல இருக்கும் போது கவர்மெண்ட் வீடு இல்லாதவங்களுக்கும் நிலம் இல்லாதவங்களுக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிறைய இடம் கொடுத்தாங்க. சோ அப்படித்தான் என்னுடைய கொள்ளு தாத்தாக்கும் இந்த இடம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினும் இந்த வீட்டை நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க சில வேட்டையாடின மிருகங்களோட தலையும் அது கூடவே ஹண்டிங் துப்பாக்கி ஒண்ணு இருக்கிறதையும் பாக்குவா. பார்த்துட்டு இவன் மேல போயிடுவா. அங்க இருக்கிற ரூம் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஜேக்கி பொண்ணு கிட்ட பேசலான்னு வந்தா அவளை ஆளை காணும். அதனால அவ எங்க போயிட்டா அப்படின்னு தேடிக்கிட்டே வெளியில வந்தா. அந்த ஜேக்கி பொண்ணும் லேக்க பார்த்தபடியே நின்னுகிட்டு இருப்பா. அப்ப அவகிட்ட என்னடி ஆச்சு, இங்க ஏண்டி இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது, இவ ஒண்ணு இல்ல, இந்த போட் ஹவுஸ் மொத்தமா உடைஞ்சி தண்ணில மூழ்கிருச்சு இல்ல, அதான் பார்த்து கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. இந்த ஜேக்கி பொண்ணும் கிட்டாரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. ஆரம்பத்துல அவ பாடுற பாட்டு கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கும், கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் இருக்கும். ஆனா டைம் போக போக அவ பாடுற வரிகள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கும். அதாவது நரகம் மரக்கன்னு கொஞ்சம் வியர்டா பாடிக்கிட்டு இருப்பா. சோ அதனால நம்ம ஹீரோயின் நைஸா அவ கையில இருக்கிற கிட்டாரை வாங்கிக்கிட்டு இங்க நம்ம வந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாப்பன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சடனா இவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு கார் வந்து நிக்குது. அதை பார்த்த ஹீரோயின் பயப்படுறா. பட் ஜேக்கி பயப்படாத, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவக்கு ஆப்போசிட்ல கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. அந்த பொண்ணுக்கு இவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குங்க. சாரி, தெரிஞ்சதுனால இவளை ஜேக்கின்னு சொல்லித்தானே கூப்பிடணும். ஆனா அவளை பாத்தீங்கன்னா, ஹேய் மேகன், என்ன தெரியலையா, நான் தான் சாரா, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு அந்த ஜேக்கி பொண்ணோட முகமே மாறுது. என்னன்னா அவளோட உண்மையான பேரே மேகன் தான். சோ அதனால இவளை இனிமே மேகன் என்ன கூப்பிட்டுக்கலாம். அதனால மேகனும் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணிட்டு, ஞாபகம் இருக்கு, நீ சாரா தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம ஹீரோயினும் வந்துடுவா. வந்தா நம்ம மேகனும் இதுதான் என்னுடைய வைஃப் ஜூலி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. அப்ப பேச்சு வாக்குல அந்த சாரா பொண்ணும் இவளோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிடும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயினோட முகம் மாறுது. அதாவது இவ நம்ம கிட்ட சொன்ன பேரு கூட பொய்யா இருக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப மேகனும் சரி இதெல்லாம் ஓகே, எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஓ அதுவா, பல மாசமா இந்த வீட்டுக்கு யாரும் வந்த மாதிரியும் தெரியல, போன மாதிரியும் தெரியல, ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுல லைட் எரிஞ்சுதா, அதான் ஏதாவது பிரச்சனையா, இல்லனா திருட்டு பசங்க யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்றது பாக்குறதுக்காக நான் வந்த அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி இவளோட வீடு எங்க இருக்குதுன்னு கேட்கும் போது, இந்த லேக் அந்த பக்கம் உள்ள கரையில தான் என்னோட வீடு இருக்கு, நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் அங்கத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சோரின்னு சொல்லிட்டு இந்த சாரா பொண்ணும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடுது. நம்ம ஹீரோயினால இந்த மேகன் பொண்ணு தாங்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்றதை ஏத்துக்கவே முடியல. காட்டுக்குள்ள அதை யோசிச்சுக்கிட்டே ஜாகின் போய்கிட்டு இருப்பா. அப்ப அங்க கரையோரத்துல ஒரு போட் கவுந்து கிடக்குற விஷயத்த பார்த்துட்டு அதுலயும் இந்த போட்ல 3 கீரல் இருக்கிறத பார்த்துட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த மேகன் பொண்ணு வரா. ஆனா வந்தவளை பார்த்த ஹீரோயின் முகம் கொடுத்து கூட பேசல. இன்னைக்கு எந்த பேரோட வந்திருக்கிற, எந்த பேரை சொல்லி ஏமாத்த போற அப்படின்னு திட்டுறா. அப்ப மேகனும் ப்ளீஸ் என் மேல கோவப்படாத, உன்கிட்ட இதை பத்தி நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க கடந்த போட்ல ஏறி கொஞ்சம் தூரம் அந்த லேக்ல டிராவல் பண்ணி போறாங்க. அண்ட் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது தான் மேகன் சொல்றா, இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நான் ஒரு லெஸ்பியன் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ அதனால மேகன் அப்படின்ற கேர்ள் வெர்ஷனான பேர் எனக்கு பிடிக்கல, அதனால தான் என்னுடைய பேரை ஜேக்கின்னு மாத்திக்கிட்டேன். அதை பத்தி உன்கிட்ட முன்னாடியே நான் சொல்லிருக்கணும். சோ எல்லாமே என்னுடைய தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடன்னு அந்த பொண்ணை கண்ணை மூட சொல்றா. அப்ப ஹீரோயினும் சரியானு கண்ணை மூடும் போது இவ அவளோட கழுத்துல ஒரு செயினை மாட்டி விடுறா. அப்ப அந்த செயினை ஓபன் பண்ணி பார்த்தா இவளும் ஹீரோயினும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. சோ இப்படி ஒரு கிஃப்ட கொடுத்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த அதுக்கப்புறம் அவளும் எப்பவும்
போல மறுபடியும் மேகன் கூட பழகுறா. அப்ப அவங்க தங்கி இருந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹண்டிங் துப்பாக்கி இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த துப்பாக்கி வச்சு தூரத்துல கேன்ஸை வச்சு கரெக்டா அதை ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் போது ஹீரோயினால முடியல. என்னன்னா அவளுக்கு முன்ன பின்ன கன்னை யூஸ் பண்ணி பழக்கமே கிடையாது போல. நம்ம ஹீரோயினும் இந்த கன்னு பழைய கன்னா இருக்குது போல, அதான் ஷூட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சமாளிக்கும் போது மேகனும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த கன்னை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஷூட் பண்ணா சும்மா அந்த டார்கெட் பிசுரே ஆகாதுன்னு சொல்லி ஷூட் பண்ற 3 புல்லட்ல 3 கேனையும் பிசுறு இல்லாம அடிக்கிறா. அதை பார்த்த ஹீரோயினும் யார்டா இவ அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த மேகன் பொண்ணும் பேசிக்கிட்டு இருப்பா. என் அப்பதான் அந்த மேகன் பொண்ணு அவ முதல்ல வேட்டையாடின அந்த இறைய பத்தின கதையை சொல்றா. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அடிக்கடி இந்த இடத்துக்கு வேட்டையாடுறதுக்காக வருவாராம். ஆனா ஒரு நாள் தான் மட்டும் போக கூடாதுன்னு இந்த மேகனையும் இந்த மேகனோட ஃப்ரெண்டு ஜெனியன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் இருந்தாலும் அவங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்களோட கையில ஒரு கன்னையும் கொடுத்துட்டு அந்த அப்பா காரனும் தனியா ஏரியில மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறான். அதே டைம்ல இந்த மேகன் பொண்ணு தனியா போனப்போ அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கரடி நின்னுகிட்டு இருந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 20 அடி கேப்ல இருந்திருக்கு. சோ அதனால மேகனும் கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டார்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்கிறா. ஆனா ஷூட் பண்ண உடனே டக்குன்னு அந்த கரடி சாகலையா, ரொம்ப துடிச்சதான், கஷ்டப்பட்டுச்சாம். அப்படி ரொம்ப போராடி 20 நிமிஷம் கழிச்சு தான் அந்த கரடி செத்தே போச்சாம். அப்படிப்பட்ட இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என் அப்பா என் கையில கத்திய கொடுத்து உன்னை உயிரோட வச்சிருக்கிற எதையும் நீ யோசிக்காம கொன்னுடு அப்படின்ற மாதிரி தான் அந்த கத்திய கொடுத்தாருன்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் நீ சொல்ற மீனிங் எனக்கு புரியலன்னு சொல்லும் போது இவளும் ஓ அதுவா, அன்னைக்கு நான் அந்த கரடியை கொன்னல, அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அதோட மீட்டை நாங்க வீணாக்கல, ஒரு மாசம் வச்சு நல்லா சாப்பிட்டோம். அதாவது என்ன சொல்றன்னா அந்த கரடியை கொன்னதுனால தான் இவ இப்ப உயிரோட இருக்கிறா. அந்த கரடியோட மீட்டை திண்டு உயிர் வாழ்றா இல்லையா, சோ அதை மீன் பண்ணி தான் மேகனோட அப்பா அந்த கத்தியை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து அந்த மேகன் பொண்ணு காணும். அதனால எங்க போயிட்டா அப்படின்னு அவளோட வாய்ஸ் மெசேஜ் செக் பண்ணி பார்க்கும் போது அதுல அவன் நான் டவுனுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பா. சோ அதனால ஹீரோயினும் சரி வீட்டுல தனியா இருக்கிறோம், செம்மையா போர் அடிக்குது அப்படின்றதுக்காக லேக்குக்கு அந்த பக்கமா இருக்கிற சாராவோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரையோரத்துல சின்ன ஒரு போர்டு கிடக்கும் இல்லையா, அந்த போட்ல துடுப்பு போட்டுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சாராவோட வீட்டுக்கு போறா. இவளும் எப்படியோ கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டு வந்துட்டா. இவ வந்துட்டா அப்படின்ற விஷயத்த சாராவும் நோட் பண்ணிட்டு இவளை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்துட்டு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவ உள்ள போவா. அப்ப அந்த டைம்ல அந்த மேகன் சாரா அப்புறம் நைட்டு ஜென்னியன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பத்தின கதையை சொல்லிருப்பா இல்லையா, அதாவது அவளும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வேட்டைக்கு போன மாதிரி ஒரு கதையை சொல்லிருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட போட்டோவும் இருக்கும். சோ இந்த போட்டோஸை பார்த்துட்டு சாரா கிட்ட இதெல்லாம் நீங்களான்னு கேட்கும் போது ஆமா நாங்க சின்ன வயசா இருக்கும் போது எடுத்தது, இது நானே, இது மேகன், இது ஜெனியன்னு சொல்லும் போது ஆமா இந்த ஜெனியன்ற பொண்ணு எங்க இருக்கிறா, அவளோட வீடு இந்த காட்டுக்குள்ள தானே இருக்குதா அப்படி என்று கேட்கும் போது சாராவும் இல்ல அவ செத்து பல வருஷம் ஆகுது, அவ இறக்குறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த போட்டோவை எடுத்தோம், எங்களோட ஃப்ரெண்டு ஜெனிய பத்தி மேகன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்கும் போது ஹீரோயினோட முகமே மாறுது. அதாவது மறுபடியும் இந்த மேகன் மேல கொஞ்சம் டவுட் வருது. சோ அதனால இவளும் சாரா கிட்டேயும் சாராவோட ஹஸ்பண்ட் கிட்டேயும் பாய் சொல்லிட்டு மறுபடியும் இவளோட வீட்டுக்கே திரும்பி வந்துடுறா. நைட்டு முழுக்க இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயினும் இந்த மேகனும் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சட்டுன்னு பாதியில நின்னுட்டு இன்னும் எத்தனை விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்க போற நீ, எதனால உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெனிய பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லலன்னு கேட்கும் போது மேகன் உடனே இப்ப ஜெனிய பத்தி எதுக்கு திடீர்னு கேக்குற, ஏன்னா நான் இந்த லேக்க கடந்து சாரா பாக்குறதுக்காக போனேன், அவத்தான் அந்த ஜெனி என்ற பொண்ணு சின்ன வயசுல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த மேகன் பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறம் அந்த ஜெனி என்ற பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது இவங்க சின்ன வயசா இருக்கும் போது இவளுக்கும் அந்த ஜெனிக்கும் பயங்கரமான போட்டியா. அந்த போட்டி என்னன்னா இங்க இருக்கிற அந்த லேக்க கடந்து ஆப்போசிட்ல இருக்கிற கரையை யாரு முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அந்த லேக்ல ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அப்படி ஸ்விம் பண்ணி போன பாதி தூரத்துல இந்த ஜெனி பொண்ணால சுத்தமா முடியலையா. அவ தண்ணில அப்படியே மூழ்கிட்டாலாம். அந்த விஷயம் தெரிஞ்சதுமே இந்த மேகன் உடனே தண்ணிக்குள்ள போயிருக்கிறா. எப்படியாவது காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிருக்கிறா. பட் கடைசி வரைக்கும் இவளால அந்த ஜெனியை கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த ஒரு 2-3 நாள் கழிச்சு போலீஸ் இந்த இடத்தை நல்லா தேடி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஜெனியோட உடம்ப கண்டுபிடிச்சாங்களாம். அது மட்டும் இல்ல இந்த மேகன் கிட்ட நீ தான் அந்த ஜெனி பொண்ணு ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சாங்களாம். ஆனா அவங்க சந்தேகப்படுற மாதிரி இந்த மேகன் பொண்ணு மேல எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாததுனால இந்த மேகன் பொண்ணை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு செத்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படி என்ற குற்றுணர்ச்சி என்னை குத்திக்கிட்டே இருக்கு. அவ இறந்துட்டா அப்படி என்ற விஷயத்தை என்னால நம்பவே முடியல. அவ என்னுடைய ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளை நான் எப்படி கொலை பண்ணுவேன், அவளோட சாவுக்கு நான் எப்படி காரணமாவ அப்படி என்று ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு
அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் சாரி என்ன மன்னிச்சிடு, நான் தான் புரியாம பேசிட்டேன் அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மலை உச்சியில வந்து நிப்பாங்க. அப்ப ஹீரோயினும் அடி இங்க பாரு, இங்க இருந்து பாக்குறதுக்கு அந்த லேக் எவ்வளவு அழகா இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த மேகன் என்ன யோசிச்சான்னு கூட தெரியலங்க. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து திடீர்னு ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுருவா. அப்படி தள்ளி விட்டுட்டு இந்த சைக்கோ பொண்ணு லைட்டா எட்டி பார்க்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் பாவம் பள்ளத்துல கை கால் உடைஞ்சு ரத்த வெள்ளத்துல செத்து போய் கிடப்பா. சோ அதை பார்த்துட்டு மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் கவலை எதுவுமே இல்லாம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரா. வந்துட்டு அவ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு டிராமாக்கு ரிஹர்சல் பண்ணி பாப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இப்ப போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரியும் இந்த மாதிரி என்னுடைய வைஃப் அதான் ஹீரோயின் ஜூலி கால் ஸ்லிப் ஆகி அவ்வளவு பெரிய பள்ளத்துல இருந்து அவளாவே கீழே விழுந்துட்டா. உசுருக்கா போராடிக்கிட்டு இருக்கிறா. எப்படியாவது வாங்க ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில இவ மறுபடியும் காட்டுக்குள்ள அதுவும் நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி கொண்டு இருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு வர. அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை போடலான்னு பார்க்கும் போது அங்கே தாங்க இவளுக்கு ஒரு ஷாக்கிங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா கீழே விழுந்த ஹீரோயினை இப்ப இந்த இடத்துல காணும். அவளோட கழுத்துல இவ போட்டு விட்டு அந்த செயின் மட்டும் தான் அங்க ரத்தத்துல கிடக்கும். சோ அதை பார்த்துட்டு ஷாக்ல அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கையுடைஞ்சி காலொடைஞ்சி பயங்கரமான காயத்தோட அந்த காட்டுக்குள்ள நடக்க முடியாம எப்படியோ கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருப்பா. இவ இந்த இடத்தை விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சு போலான்னு யோசிச்சா கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சைக்கோ பொண்ணு நம்ம ஹீரோயினை தேடி வந்துட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் பயந்து பயந்து அந்த பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த அந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்றானா அப்படியே ஒரு ஆக்டிங்க போடுறா. இந்த மாதிரி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ கால் தவறி ஸ்லிப் ஆகி உன்னை தள்ளி விட்டுட்டேன், உன்னை இப்ப காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கிற. சோ ப்ளீஸ் என்ன பார்த்து பயப்படாத, எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வெளியில வா அப்படின்னு கூப்பிடு போது ஹீரோயினும் கொஞ்சம் மனசிறங்கி இவள் ஒருவேளை உண்மையை தான் சொல்றாளோ அப்படின்னு லைட்டா எட்டி பார்த்தா அவள் வேற லெவல்ல ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறா. சோ நம்ம ஹீரோயினும் இந்த காட்டுக்குள்ள நான் செத்தாலும் சாவனே தவிர கையில மட்டும் சிக்கவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அதே பாறைக்கு பக்கத்துல ஒரு சின்ன சத்தம் கூட போடாம வாய பொத்திக்கிட்டு உட்கார்ந்துடுவா. அதுக்கப்புறம் நேரம் போகுது, நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி இந்த சைக்கோவும் இப்ப வரைக்கும் வெறித்தனமா தேடி இந்த காட்டுக்குள்ளே தாங்க சுத்திக்கிட்டு இருப்பா. சொல்ல போனா நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அதே இடத்துக்கிட்ட வந்து ஜூலி நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துடு, இந்த காட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால நீயா வந்துட்டாமாவில ஓகே, நானா உன்னை பிடிச்ச வெறி தீர்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணியே உன்னை கொன்னுடுவேன். சோ அதனால வெளியில வா அப்படின்னு கூப்பிடும் போது ஹீரோயின் அப்ப கூட வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மரத்துக்கு பின்னாடியே தான் ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பா. நீ இங்க இருந்து எங்கடி போற, எப்படி என்கிட்ட மாட்டத்தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோம் அங்கிருந்து கிளம்பிடுவா. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக மயக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வரா. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை பாருங்களேன் மயக்கமா வருது, அவளுக்கு சுத்தமா முடியல. பட் ஆனாலும் அவ இல்லடி விட்டுறாத, எப்படியாவது இங்க இருந்து நீ தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சைட்ல திரும்பி பார்க்கும் போது நைட்டு பேஞ்ச மலையில அங்க கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும். அந்த மழை தண்ணியை குடிச்சு கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிறா. எப்படியாவது மெயின் ரோடுக்கு போகணும் அப்படின்னு நடக்க ஆரம்பிப்பா. ஆனா அதே மெயின் ரோடுக்கு இந்த சைக்கோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டாளா, இங்க எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கிறாளா அப்படின்னு இந்த சைக்கோவும் நோட்டமிட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு பக்கமோட இந்த சைக்கோவும் யாரையோ குறிப்பாத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ தாண்டா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாடா, அவளை ஷூட் பண்ண போறாடா அப்படின்னு நினைச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஹீரோயின் அந்த தங்கின வீட்டுக்கு வந்திருப்பா. அதே மாதிரி இந்த சைக்கோக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த சைக்கோவோட கண்ணுல ஒரு மான்தா மாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றானா வேக வேகமா வீட்டுக்குள்ள போறா. போயிட்டு அவளோட பேக் ஓபன் பண்ணி முதல்ல தேடுறது அவளோட போன் தான். அதை வச்சு எப்படியாவது போலீஸ்க்கு கால் பண்ணலாம், எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா போனை காணோம். மேபி அந்த சைக்கோ எடுத்துட்டா போல. சரி போன் தான் இல்ல, லேப்டாப் இருக்குது, அதுல எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமா வைஃபை கூட இல்ல. அதனால ஹீரோயின் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டா. ஆனா அப்பவும் மனசை தளர விடாம வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். சோ அதுல இருந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் போட்டுக்கிறா. அப்படியே காயத்தை எல்லாம் கிளீன் பண்றா. அவளோட வயித்துல வேற கிழிஞ்சு இருக்கும். சோ அந்த கிழிஞ்ச வயத்தை ஊசியன் நூலம் வச்சு இறுக்கமா தச்சிட்டு அவளை கடிச்சுக்கிட்டு சத்தம் கேட்க கூடாதுன்னு அவளோட விரலும் சரி பண்றா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கெட்ட நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வில்லியும் வந்துட்டா. ஆனா வந்தவ நம்ம ஹீரோயினை தேடி பார்த்தா வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை காணோம். நம்ம ஹீரோயினை பார்த்தா அந்த கரைக்கிட்ட கடந்த போட்டை எடுத்துக்கிட்டு வேக வேகமா துடுப்பு போட்டு ஆப்போசிட்ல இருக்கிற சாராவோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருப்பா. சோ அதை பார்த்த இந்த சைக்கோ பொண்ணும் இவளை விடக்கூடாது, எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கரையில இருந்து ஷூட் பண்றா. பட் அவ கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால அந்த மயக்க ஊசியும் கரெக்டா போயிட்டு அவளை அடிக்க மாட்டேங்குது. அதனால வேற வழியே கிடையாது, நம்மளும் ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு வேகமா அவளை சேஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேக வேகமா துடுப்பு போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்க பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோயினும் அடியே சைக்கோ கொலைக்காரி நாய என் கிட்ட வராதடி அப்படின்னு சொன்னா கூட நம்ம வில்லி கேட்கவே
மாட்டேங்கிறா. அதே மாதிரி பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும் இல்லையா, அதனால சாராவோட வீட்டுக்கு வேகமா போக முடியல. அதுல ஸ்ட்ரக் ஆயிடுவா. இந்த வில்லியும் கரெக்டா நம்ம ஹீரோயினோட போட் மேல மோதி அவளை கத்திய காட்டி லாக் பண்ணி அவளை கத்தின யோசிக்கவே மாட்டேன், கழுத்தறுத்து இதே இடத்துல கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. சோ அதனால ஹீரோயினும் அமைதியாகிறா. அதே டைம்ல தூரத்துல இருந்து சாராவோட ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறா. அதாவது நம்ம ஹீரோயின் காயப்பட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியாது, தூரத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியும். சோ அவங்க கிட்ட என்னாச்சு எல்லாம் ஓகேவான்னு கேட்கும் போது வில்லி ஹீரோயினை மிரட்டுறா. அவன் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிப்பேன், தேவையில்லாம நீ மூக்க நுழைச்ச, யோசிக்காம உன்னை இதே இடத்துல குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சாராவோட ஹஸ்பண்ட் கிட்ட எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கிறோம், சும்மா ஒரு ரைடு பண்ணலான்னு வந்தோம், ஆனா வர வழியில திடீர்னு ஜூலிக்கு கொஞ்சம் லைட்டா தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு, சோ அதனால மறுபடியும் நாங்க வீட்டுக்கு கிளம்பி போக போறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப பதிலுக்கு சாராவோட ஹஸ்பண்டும் என்னப்பா ஜூலி எங்களோட வீட்டுக்கு வந்தா அதே மாதிரி நாங்க உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடாதா, இன்வைட் பண்ண மாட்டீங்களா, இன்னைக்கு நைட் வேணா நாங்க உங்களுடைய வீட்டுக்கு டின்னருக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது வில்லி பதறா. ஏன்னா சாராவும் சாராவோட ஹஸ்பண்டும் வந்தா இவளோட சைக்கோ கொலைக்காரி அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா, போலீஸ் கிட்ட மாட்ட வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால இவளும் அப்படியா டின்னர் பார்ட்டிக்கு வரணுமா, ஆனா இன்னைக்கு வேணா நாளைக்கு நைட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. எதுக்கு, இன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினோட கதையை முடிக்கிறதுக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல ஷார்ப்பா இருந்ததுனால நாளைக்கெல்லாம் வேணா இன்னைக்கு நைட்டே நாங்க ஃப்ரீ தான், சோ மறக்காம நைட்டு 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லும் போது வில்லி அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டா. ஏன்னா இதுக்கப்புறம் அவன் கிட்ட எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாது, அப்படி சொல்லி அவனை சமாளிக்க பார்த்தா அவனுக்கு டவுட் வந்துடும். சோ அதனால நைட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இந்த சைக்கோ அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவகிட்ட கேக்குறா, இந்த மாதிரி நீ என்கிட்ட எவ்வளவு நாள் பழகினியே, அன்பா நடந்துகிட்டியே, இதெல்லாம் பொய்யா, நீ என்ன கொஞ்சம் கூட லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது அவ சிரிச்சிட்டு என்னது லவ், அப்படிப்பட்ட கர்மத்தெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லடி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு நைட்டு சாராவும் சாராவோட ஹஸ்பண்டும் வராங்கல்ல, அவங்க வந்தது நான் பயங்கரமா கத்த போறேன், அப்படி கத்திட்டு நீ ஒரு பயங்கரமான சைக்கோன்னு அவங்க கிட்ட சொல்லுவேன்னு சொல்லும் போது பதிலுக்கு நம்ம ஹீரோயினை போட்டு தண்ணிக்குள்ள முக்குன்னு முக்கி அவளுக்கு சாவு பயம் நான் என்னன்னு காட்டினதுக்கு அப்புறம் இந்த பாரு அந்த சாராவும் அந்த சாராவோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாட்டி விடுற மாதிரி ஏதாவது செஞ்சு லைட்டா எனக்கு விளங்கிச்சேன்னு வச்சுக்கோ, பாவம் அதுக்கப்புறம் முன்னால அவங்க 2 பேரு கூட செத்து போயிடுவாங்க, சோ அவங்க சாகணுமா உயிரோட இருக்கணுமா அப்படின்ற விஷயத்த நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த வில்லி நம்ம ஹீரோயினை போட்டு செம்மையா மிரட்டுறா. இதனால நம்ம ஹீரோயினும் பாவம் பயந்துகிட்டே இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், நீ சொல்றபடியே நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனா அவங்கள எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி கெஞ்சுறா. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் வில்லியும் இவங்க வீட்டுக்கு வரப்போற அந்த சாராக்காவும் அந்த சாராவோட ஹஸ்பண்டுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடைசியா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த வில்லியோட கால்ல விழுந்துடுவா. விழுந்துட்டு அடியே நீ தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற, உனக்கு சில மனநிலை பிரச்சனை இருக்கிற மாதிரியும் தெரியுது, சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கப்பல்ஸ் 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம், என்கிட்ட மனநிலை பிரச்சனைக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க தாங்க அந்த வில்லி ஒரு பயங்கரமான கதையை சொல்லுறா. நீ இப்ப எப்படி என் காலில் விழுந்து பயங்கரமா கெஞ்சிரியோ அதே மாதிரி தான் நான் முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட எரிக்காவும் என் காலில் விழுந்து கெஞ்சினா, ஆனா அவளை நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, இதே லேக்ல அவளை முக்கி கொடூரமா கொன்னு என்கிட்ட அவ அப்படி செத்ததுக்கு அப்புறம் அவ தெரியாம தண்ணில விழுந்து செத்தான்னு அவளோட இன்சூரன்ஸ் பணம் மொத்தத்தையும் நாமினியா இருக்கிற நான் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி இப்ப நான் உன்னையும் கொண்டு உண்மையில இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மொத்த பணத்தை நான் எடுத்துக்கணும், நாமனியா எனக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மொத்தப்படி மனநிலை பிரச்சனைனாலேயோ இல்லைன்னா சைக்கோத்தனத்தினாலேயோ இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றா. சோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் உடம்பெல்லாம் நடுங்குது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சாராவும் சாராவோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி வந்ததுன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா இருக்கிறா அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு என்னமா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா குறுக்க வந்த வில்லி அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறா, அதனால தான் இப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க எல்லாம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட ஹீரோயின் பேச்சு வாக்குல அந்த வில்லிய பத்தி போட்டு கொடுக்கலான்னு வாய் எடுக்கிறா. ஆனா கடைசி நிமிஷத்துல இல்ல வேணாம் அப்படின்னு பயந்துகிட்டு பாதியில கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நேரம் போது இந்த வில்லியும் சாராவோட ஹஸ்பண்டும் வெளியில பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் சாராவும் உள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இதான் சான்ஸ்ன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த சாராவோட காதுல சொல்லிடுவா. என்று அப்படி சொல்லும் போது சாராவோட முகம் ஷாக்கிங்ல இருக்கிறத அந்த வில்லி வெளியில இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க, அந்த சாராவோட கண்ணு முன்னாடியே அவளோட ஹஸ்பண்டோட கழுத்தை அறுத்து போடுறா. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் கதறி அழுந்து சாரா இங்க நிக்காத, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும் போது அவளும் தப்பிக்க மாடி ஓடுறா. ஆனா அவளோட
சாராவோட கெட்ட நேரம். அதுக்குள்ளே இந்த வில்லி அவளை மடக்கி பிடிச்சு சாராவோட நெஞ்சிலே கத்திய சதக்கு சதக்குன்னு இறக்கி அவளோட சோழி அங்கேயே முடிச்சு போடுறா. கொல்றதுக்கு முன்னாடி சாரா கிட்ட இதே மாதிரி தாண்டி சின்ன வயசுல எங்களோட ஃப்ரெண்டு ஜெனியை நான் கொன்னேன்னு சொல்றா. சோ அந்த ஜெனி பொண்ணை கொன்னதும் இவத்தான்னு தெரிய வருது. அதே மாதிரி இப்ப சாராவோட கதையும் அவளோட புருஷனோட கதையும் முடிச்சிட்டு கீழே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இப்ப சந்தோஷமா உன்னால தான் அவங்களோட 2 பேரோட உயிரும் போச்சு, சொல்லாத சொல்லாதன்னு படிச்சு சொன்னேன்னு கேட்டியா, இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு. இவ அடுத்ததா என்ன பண்றான்னா அந்த செத்து போன 2 பேரோட பாடியையும் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பணத்தை நடு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து ரத்தம் தெறிக்க கூடாதுன்னு சுத்தி எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் கவரை சுத்தி ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அவங்கள துண்டு துண்டா வெட்டி அதை ஒரு கவர்ல போட்டு நைட்டோட நைட்டா அவங்களோட உடம்ப அந்த லேக்ல போயிட்டு போட்டுடுவா. அது மட்டும் இல்லங்க, இப்ப அந்த வீட்டுல ஒரு கொலை நடந்து இருக்கிறன்ற விஷயத்த போலீஸும் போலீஸோட நாய்களும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவ அந்த ரேடியன் லைட்னு நினைக்கிறேன் அந்த லைட் ஆன் பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லா ரத்தம் எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. அப்படி விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வில்லி பாசமா ஹீரோயினுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுக்க எங்க திருந்துட்டாளுன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒருவேளை நான் இப்ப உன்னை கொன்னு போலீஸ் அப்புறம் உன்னை கண்டுபிடிச்சிச்சுன்னா நீ நேச்சரா செத்து போயிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும்ல. உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடு உன் வயிற்றுல இருக்கிறன்றதை அவங்க நம்பணும்ல. சோ அதனால தான் பேபி உன்னை சாப்பிட சொல்றேன், சாப்பிடுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் சாப்பிடுறா. அதே மாதிரி இந்த வில்லியும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அப்பதான் ஹீரோயின் அங்குள்ள ஒரு சிலைக்கு பின்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கிறத பாக்குறா. அப்படியே அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா இவளுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னா இந்த வில்லி நம்ம ஹீரோயினை இங்க ஏமாத்தி கூட்டிக்கிட்டு வந்து அவளை கொன்னு அவளோட இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்க போறா இல்லையா. அது ஒன்னும் ஃபர்ஸ்ட் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொன்னு அவங்களோட இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துருக்கிறா. ஏன்னா ஹீரோயினோட கழுத்துல போட்டு விட்டு அந்த செயின் மாதிரியே இங்க 4-5 செயின் கிடக்குதுங்க. சோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி அதை அப்படியே கீழே போடும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லி வந்துடுறா. வந்துட்டு இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் ஓகேவா, உன்னை கொல்றதுக்கு நல்ல ஒரு பிளேஸ பாக்கணும்னு சொல்லிட்டு இவளை ஜீப்ல இந்த வில்லி காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பா. அப்படி போற வழியிலே நம்ம ஹீரோயின் லைட்டா இந்த வில்லி கிட்ட பேச்ச கொடுத்துட்டு வில்லிக்கே தெரியாம வீட்டுல இருந்து எடுத்த மயக்கூசி அவளோட கழுத்திலே சதக்குன்னு குத்திடுவா. குத்திட்டு காட்டுக்குள்ள உடவும் ஆரம்பிச்சிடுவா. அப்ப அதை பார்த்த வில்லியும் உன்னை விட மாட்டேன்டி, உன் இன்சூரன்ஸ் பணம் கூட எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை கண்டன் துண்டமா வெட்டி இன்னைக்கு வெறி தீர கொல்லலன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு இருப்பாள்ல அந்த மலைக்கு இவங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க. இங்க நம்ம வில்லியும் கத்தியோட வரா. ஹீரோயினும் மலை உச்சில நிக்கிறா. அவளால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. சோ அதனால நம்ம ஹீரோயினோட சோழி முடிஞ்சது அவ்வளவுதான் நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் குத்தின அந்த மயக்கூசி வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே தலை சுத்தி மயக்கமாகி பொத்துன்னு கீழே விழுந்துடுவா. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து வில்லியோட கையில இருக்கிற கத்தி எவ எடுத்துக்கிட்டு இவளோட கதையை இப்ப முடிச்சிடலாம், இங்கே இவளை கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறா. கடைசி நேரத்துல இல்ல வேணாம், இப்போதைக்கு நம்ம மட்டும் இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் ஜீப்கே வரா. வண்டி எடுத்துக்கிட்டு செம்ம ஸ்பீடா போறா. போனவ அப்படியே போயிருக்கலாம், அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இருக்கலாம், போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா கடைசி நிமிஷத்துல என்ன யோசிச்சாலோ என்னன்னு தெரியலங்க. உன்னெல்லாம் அப்படியே விட்டு போக கூடாதுடி, உன்னை கொண்டு இதே காட்டுல புதைச்சா தாண்டி இந்த பூமிக்கே நல்லதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வில்லி மயங்கி கடந்த அந்த இடத்துக்கு வரா. ஆனா அப்படி வந்து பார்த்தா அந்த இடத்துல மயங்கி கடந்த அந்த வில்லிய காணோம். அதனால ஹீரோயினும் அவ வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரா. வந்து கையில கத்தியோட வில்லி எங்க இருக்கிறான்னு தேடி பார்த்தா அங்கேயுமே காணோம். சோ அதனால இவ என்ன பண்றான்னா நம்ம இங்க தான் இருக்கிறோம், நம்ம இங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வில்லிக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இவ லேப்டாப்ல ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி சவுண்டா ஒரு பாட்டை போட்டு விட்டு அப்படியே கையில ஹண்டிங் துப்பாக்கிய வேற எடுத்துக்கிட்டு நிக்கிறா. அதே மாதிரி இங்க ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டு சத்தமும் காட்டுக்குள்ள அந்த வில்லியோட காதுக்கு கேக்குது. சோ அதனால அவளும் நைட் நேரத்துல வீட்டுக்கு வரா. வந்தா வீட்டுல எல்லா லைட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவ உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் இந்த வில்லியோட தலையில துப்பாக்கிய வைப்பா. அப்படி வச்சுட்டு அசஞ்சே மாவுல உன் தலை செதறிடும் அப்படின்னு சொல்றா. சோ அதனால உட்காரடி, தலையில கைய வைடி அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டா. அதனால துப்பாக்கி எடுத்து அவளோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியாடி வெடி கைய அப்படின்னு மறுபடியும் மிரட்டவும் வில்லியும் கைய தூக்கி அப்படியே இருக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் பேசுறா, ஏண்டி உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போனா அப்படியே தப்பிச்சு போயிருக்கலாம், ஏன் திரும்ப வந்தேன்னு யோசிக்கிறியா? என்னன்னா இது வரைக்கும் உன்னை நம்பின எல்லாரையும் நீ கொண்டு இருக்கிற, இப்ப என்னையும் கொல்ல பார்த்த, ஆனா இதுக்கப்புறமும் உன்னை உயிரோட விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ. நீ என்ன ஏமாத்தின மாதிரியும் மத்தவங்களை ஏமாத்தின மாதிரியும் திரும்ப திரும்ப இன்னொருத்தரை ஏமாத்திக்கிட்டே இருப்ப. சோ அது நடக்க கூடாதுன்னா நீ இங்கே செத்து போகணும், அதுக்காக தாண்டி திரும்ப வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த வில்லி சிரிக்கிறா. எதுக்கடி சிரிக்கிற அப்படின்னு கேட்கும் போது அது வந்து ஒண்ணு இல்ல, உன் கையில வச்சிருக்கிற ஒரு துப்பாக்கி, அது என் கொள்ளு தாத்தாவோட துப்பாக்கி, அது இப்ப வேலை செய்யுமான்னு கூட தெரியல, அப்படியே வேலை செஞ்சு நீ என்ன ஷூட் பண்ணாலும் கூட எனக்கு ஏற்படுற காயத்தை விட உனக்கு தான் ஜாஸ்தியா காயம் ஏற்படும். சோ அதனால தான் சொல்ற, ஒழுங்கா அந்த கண்ணை கீழே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் அதை கேட்டு
லைட்டா அந்த கன்னை கொஞ்சம் கீழே இறக்குவா. அப்ப இதான்டா சான்ஸ்னு சொல்லி அந்த வில்லின் நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டு அந்த கன்னை புடுங்கலான்னு ட்ரை பண்ணும் போது ஹீரோயின் அதுக்குள்ள அந்த கன்னுல இருக்கிற ட்ரிகரை அழுத்துறா. இதனால வில்லியும் பயந்துகிட்டே அப்படியே மாடிக்கு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வில்லிய தேடி கொஞ்சம் கொஞ்சமா மாடிக்கு வந்து பார்க்கும் போது அங்க உள்ள ஏணில ஏறி போன மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அதனால இவளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏணிக்கு மேல ஏறி போயிட்டு பார்க்கும் போது அந்த இடத்துல யாரையுமே காணோம். அதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க இவள அந்த ஏணில ஏற விட்டு இவளை டைவர்ட் பண்ணிட்டு இவளுக்கு பின்னால தாங்க அந்த சைக்கோ பொண்ணு இருப்பா. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயினுக்கும் அந்த வில்லிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடந்தா என்ன ஆகுங்க, நம்ம வில்லி தான் பக்கா ப்ரொஃபஷனல் ஆச்சு. நம்ம ஹீரோயினை போட்டு செம்ம அடியேன்னு அடிச்சு அவளை கொன்னு அப்படியே காட்டுக்குள்ள தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த மலை உச்சிக்கிட்ட கொண்டு வந்து ஹீரோயின் என்னமோ தானாவே செத்து போன மாதிரி அந்த மலையில இருந்து தள்ளி விட்டு இவ அடுத்தபடியா போலீஸ்க்கு கால் பண்றா. இந்த மாதிரி என்னுடைய வைஃப் ஜூலி மலை உச்சில இருந்து கீழே விழுந்து உயிருக்கா போராடிக்கிட்டு இருக்கிறா. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு போலீஸை நம்ப வச்சுட்டு அப்பாடா ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடா, இன்சூரன்ஸ் பணமும் நமக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா அங்க தாங்க வச்சிருக்கிறாங்க படத்துல ஒரு தரமான ட்விஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லியோட உடம்புல திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, வாந்தி எடுக்கிறா. அதனால அவ வீட்டுக்கு வேகமா வந்துட்டு மூஞ்ச கழுவிக்கிட்டு இருக்கும் போது தான் பிளாஷ்பேக்ல அந்த வில்லிக்கு என்னமோ குறைபாடு இருக்கும் போல. அதனால அப்பப்ப ஊசி போட்டுக்கணும். சோ அந்த ஊசியை அப்பப்ப போட்டு விடுறது நம்ம ஹீரோயின் தான். அந்த விஷயத்தை நினைச்சு பாக்குறா. ஒருவேளை அந்த ஊசியை போட்டுக்காதனால தான், அந்த ஊசியை கரெக்டான நேரத்துல எடுத்துக்காதனால தான் இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுதுன்னு நினைச்சுக்கிட்டு வேகமா ஹாலுக்கு வரா. வந்துட்டு அந்த ஊசியை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிறா. அப்படி அந்த ஊசியை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்கிற லேப்டாப் ஓபன் ஆயிருக்கேன்றத நோட் பண்ணிட்டு அதுல உள்ள வீடியோ பிளே பண்ணும் போது அதுல நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி நீ இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிறன்னா இந்த நிமிஷம் நான் செத்து போயிருப்பேன், ஆனா நான் செத்து போன விஷயத்தை உனக்கிட்ட சொல்றதுக்காக ஒன்னும் வரல. இப்போ உடம்புல ஒரு வித்தியாசமான மாற்றம் ஏற்பட்டு இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் பேபி வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப அவசரமா அந்த ஊசியை எடுத்துக்கிட்டு உன் உடம்புல போட்டுக்கிட்டியே, அதுக்குள்ள நான் என்ன விஷத்தை ஏத்தி வச்சிருக்கிறேன்னு தெரியுமா? ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள போச்சுன்னா ரத்தத்தை சீக்கிரமா உரைய வைக்கும். இதனால உன்னுடைய இதயம் மற்ற பாகங்களுக்கு அனுப்பக்கூடிய ரத்தமும் உரையும், மூளைக்கு போகக்கூடிய ரத்தமும் உரையும். அப்படி குறைஞ்சா என்ன ஆகும், ஸ்டோக் வரும், கை காலெல்லாம் இழுத்துக்கும். சோ அப்படி கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு துடிக்க நீ செத்து போக போறடி அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் வந்த அப்படின்னு சொல்லும் போது, ஆனா என்ன இப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சதும் கன்றாவையான மூஞ்சை என்னால பார்க்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் தாண்டி எனக்கு வருத்தமா இருக்கு. இதை பார்த்து நம்ம வில்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காட்டுக்குள்ள பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பா. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த வில்லிக்கு சில விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு கதையை சொல்லிருப்பா இல்லையா, நான் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பெரிய கரடியை பார்த்தேன், அந்த கரடியை நான் ஷூட் பண்ணேன், அந்த கரடியான உடனே சாகல, கொஞ்சமா துடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு தான் செத்து போச்சு, அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா இல்லையா. இப்ப அதே மாதிரி தான் இவளுக்கு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவளோட ரத்த ஓட்டம் எல்லாம் போகாம கை கால் இழுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள தனியா யாருமே இல்லாம அதே இடத்துல செத்து போறா. இப்ப அங்க சீனை கட் பண்ணா பள்ளத்துல விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் செத்து பெணம் மாதிரி தான் கிடக்குறா. உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல, மூச்சும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் செத்துட்டா, அவளோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அது தாங்க இல்ல. கடைசியா நம்ம ஹீரோயின் மூச்சு விடுற மாதிரி காமிச்சு தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பை गाइस.